பிரைஸ் த லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளை நாம் ஒரு மனதோடு 2020 டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி நம்முடைய உபவாச ஜபத்தின் 6வது நாளில் நாம் கடந்து வரும்படியாக நம் பரலோகத்தின் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நம் தேவனை துதிப்போம், பிதாவை துதிப்போம். ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சத்தமாய் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். நன்றியோடு துதிப்போம். ராத்திரி நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து கர்த்தர் அதுக்கு தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும், ஸ்தோத்திரத்தை செலுத்தும். ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். காலையிலே சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இந்த நாளை காண செய்த ஆமென் பரலோகத்தின் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் செய்வோம். பிரியமானவர்களே, கிருபையால் நான் எழுந்தேன் என்று தோன்றுகிறவர்கள் மட்டும் தேவனை துதிங்க, ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் என்னை எழுப்பினது, ஆமென், நான் எழுந்திருக்கவில்லை, கர்த்தர் என்னை எழுப்பினார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி, கர்த்தருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா, இந்த பகலில் எங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு போகிற தேவனுடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை உள்ளங்கையில் வரைந்து ஆமென் ஒரு தாய் தந்தை பிள்ளையை சேர்த்து கொள்வது போல அப்பா எங்களை உள்ளங்கையில் வரைந்து ஆமென் இந்த பகலில் எங்களை நடத்தி கொண்டு போகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பிற்கா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோட ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 149வது சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையில் அவரை துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமென். சாந்த குணமுள்ளவர்களை தேவன் என்ன செய்கிறார்? ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். இந்த பகலில் நாம் தேவனை ஒரு மனதோடு ஆராதிப்போம், தேவனை துதிக்கவும். இந்த உபவாசத்தின் நாளில் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக சந்தோஷமாய் துதிப்போம், ஒரு மனதோடு ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க. ஜெபிக்கும் போது உதாசீனமாக இருக்காதீங்க. ஆமீன். வீணான சிந்தைகளை கொண்டு வராதபடி ஆமீன் ஒரே சிந்தையோட ஒரே மனதோடு 1-2 நிமிஷம் நாம் தேவனை துதிப்போம், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இயேசு சொன்னார், ஆமீன், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆமீன், தேடுங்கள் அப்போது கண்டறிவில், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும். ஆமீன். இந்த வாசலில் நாம் ஒரு மனதோடு தேவனுடைய சபையை ஒரு மனதோடு நாம் தட்டப்போகிறோம். பிதாவே, இந்த பகலில் ஒரு மனதோடு உடைய பாதத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா அப்பா, உம்முடைய முகத்தை எங்கள் மீது காண்பித்து எங்களை பிரகாசிக்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். கடந்த பகலெல்லாம் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் எங்களை எழுந்திருக்க செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை அற்புதமாக நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே தேவையில்லை உடைய கிருபை கடந்து வரட்டமாப்பா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒருவரும் நோக்கி நான் பார்த்து அவருடைய ஜெபிக்கிறேன். அவருடைய ஆசீர்வதிக்கிற ஒரு நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மெசேஜை கேட்கும்போது அவருடைய வாழ்க்கையில் புதிய அனுபவம், புதிய துவக்கத்தை நீர் ஆரம்பித்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்தியா இது மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, வியாதியா இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகமாகட்டும். எந்த வியாதியால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ ஆமென், இந்த செய்தியை கேட்கும்போது பரலோகத்தின் தகப்பனே, உடைய வல்லமையை உடைய பிள்ளைகள் மீது அனுப்பி ஆமென், நான் உன்னை சுகமாக்கும் தெய்வம் என்று சொன்னவர். ஆமென், என்னுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொன்னவர். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பகலில் கர்த்தாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது வியாதியஸ்தர்களாக இருந்து கேட்டால் அப்பா அவர்கள் சுகமாகட்டும். எல்லா வியாதிக்கும் நீ நல்ல மருத்துவர். ஆமென். மாறாத வியாதியாக இருந்தாலும், சின்ன வியாதியாக இருந்தாலும், ஜுரமாக இருந்தாலும், ஜலதோஷமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதியஸ்தர்கள் கூட்டமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உலகம் முழுவதுமாய் சுகத்தை கொடுக்கிற வல்லமை கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடந்து வரட்டும். பாதத்தில் வெள்ளையில் ஆமீன் தோல் எல்லாம் பித்து கொண்டு வருகிற ஒரு அனுபவத்தில் ஆமீன் வழியில் கஷ்டப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். ஆமீன். நன்றி கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். புது ஸ்கின் அப்பா அந்த பாதத்தில் கடந்து வளரட்டும். புதிய ஸ்கின் அந்த கால் பாதத்தில் வளரட்டும். வாயில் அல்சரால் கஷ்டப்படுகிறவர்கள் ஆமீன், தண்ணி குடிக்க முடியாமல், பேச முடியாமல் கஷ்டப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. நன்றி கர்த்தாவே.
கர்த்தாவே அமேன் படுக்கையாக இருக்கிற வியாதியஸ்தர்கள், படுத்து எழுந்திருக்க முடியாமல் கஷ்டப்படுகிற வியாதியஸ்தர்கள், அமேன் அமேன் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமேன் துள்ளி குதிக்கட்டும். ஆமேன் ஆமேன். லிஸ்திரியாவில் அமேன் அந்த முடவன் துள்ளி குதித்து எழும்புவது போல இயேசு நாமத்தில் அவள் துள்ளி குதித்து எழும்பட்டும். இயேசு நாமத்தில் துள்ளி குதித்து எழும்பட்டும். ஆரோக்கியமுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். வேலையை இழந்து அமேன் கஷ்டப்படுவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு வேலை திரும்ப கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பண கஷ்டத்தில் கடந்தவர்களுக்கு விடுதலை கொடுங்க. அமேன் குடும்பத்து வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு தலைமுறைகளுக்கு உண்டாகட்டும் இயேசு நாமத்தில். அமேன். பிள்ளைகளை நினைத்து அமேன் வழி தவறி போனார்கள் என்று வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக அமேன் மற்ற அநேக பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர்கள் சமாதானத்தை அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. அப்பா உம்முடைய அளவில்லாத கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பகிர்ந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த உபவாச ஜெபத்தின் 6வது நாளில் கர்த்தாவே உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா அவளை தொடுகிற ஒரு நாளாய் மாறட்டும். அவளை தொடுகிற ஒரு நாளாய் மாறட்டும். ஆமென். ரூத் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். பெத்லகேமிலே நீர் இறங்கி வந்து அவளை தொட்டு அவருடைய பஞ்சத்தை மாற்றினது போல இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை இந்த 6வது நாளில் நீர் உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா நடக்கிற மீட்டிங்கை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு மனதோடு கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும், பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த உபவாசத்தின் ஜெபத்தின் நாளிலே நீங்கள் அதிக நேரம் பகலில் இந்த உபவாசிக்க ஜெபிக்க செலவு செய்யுங்க. தேவனோட கூட இருங்க. ஈவினிங் மீட்டிங்கில் மட்டும் அல்ல உபவாச ஜெபம் என்று சொல்வது. பகல் முழுவதும் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் தேவனோடு கூட வாழ வேண்டும். வசனத்தை தியானிக்க வேண்டும். வாசித்த வசனத்தை இருதயத்தில் வைத்து தியானிக்க வேண்டும். ஆமென். மனசில் தேவனை ஆராதிக்க வேண்டும். நீங்கள் ஆஃபீஸில் இருந்து ஜெபிக்க முடியவில்லை என்றால் மனதில் ஜெபிங்க. ஆமென். தேவனை ஆராதித்து கொண்டிருங்க. கிடைக்கிற நேரத்தில் வேத வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற வசனம் ஆமென் மத்தேயு 26, 27, 28, அப்போஸ்தலர் 8, 1 கொரிந்தியர் 12:16. ஆமென். வெளிப்பாடு ஆமென் 6வது அதிகாரம். நேற்று பெண்டிங் வைத்தவர்கள் இன்றைக்கு அதை சேர்த்து வாசிங்க. இன்றைக்கு ஒரு பெண்டிங்கும் வைக்காதீங்க. ஒரு காரணம் வைத்தாலும் ஆமென் கம்ப்ளீட்டாக செய்ய வேண்டும், வாசித்து முடிக்க வேண்டும். பெண்டிங் வைக்காதீங்க. ஆமென். நம் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ஈவினிங் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்க. தேவன் மீட்டிங்கை ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு இந்த லிங்க் வேணும் என்றால் உங்கள் மெசேஜ் அனுப்புகிற இடத்துல கேளுங்க. அவர்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்பி கொடுப்பாங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த 6வது நாளுக்கு நமக்கு இது கொடுத்து இருக்கிறார். ஆமென். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது ஆவியில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென். அவர் 3 தரம் அவர் ஒன்று அவருடைய சரித்திலிருந்து நீங்கும்படி அவர் ஜெபிக்கிறார். சரித்திரத்தில் அவருடைய பலவீனம் என்று பார்க்கிறோம். எதா இருக்கட்டும். ஆமென். அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு பலவீனம் இடத்திலிருந்தது. ஆமென். அதிகமாய் பலவீனப்படுத்துகிற ஆமென் மற்றவர்களுக்கு முன்பாய் ஆமென் அவமானம் ஆகிறது போல பலவீனம். இது புத்தகத்தில் வாசித்தது. இது உண்மையோ என்று தெரியாது. எதுவாக இருக்கட்டும். அவர் 1வது முறை ஜெபித்தார். கர்த்தாவே இது என்னை விட்டு நீங்கட்டும் என்று. தேவன் அதை மாற்றி நீங்கவில்லை. 2வது முறை நீங்கும்படி ஜெபித்தார். அது நீங்கவில்லை. 3வது முறை ஜெபித்தார். 3 முறை ஜெபித்தார் என்றால் கர்த்தாவே நீங்கட்டும் 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 என்று 3 முறை ஜெபிக்கவில்லை. பல நேரத்தில் பல விதமாக ஜெபித்திருக்கலாம். ஆமென். நாம் இருந்து நம்முடைய காரியத்திற்கு ஜெபிப்பது போல எப்போதும் ஜெபிப்பது போல அவர் ஜெபிக்க அவருக்கு நேரமில்லை. ஆனால் 3 முறை ஜெபித்தார். ஆனால் 3வது முறை ஜெபித்த போது தேவன் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், பவுலே என் கிருபை உனக்கு போதும், இது மாறாது. ஆனால் இதை மேற்கொள்ளும்படியா, இதை ஜெயிக்கும்படியா என்னுடைய கிருபை உனக்கு கொடுப்பேன். என்னுடைய பலன் உன்னுடைய பலவீனத்திலே பரிபூர்ணமாய் வரும். ஆமென். இதை ஜெயிக்க நான் பலனை கொடுப்பேன். என்னுடைய பலன் நீ பலவீனப்படுகிற வேளையில் என்னுடைய பலனை உமக்கு கொடுத்து உம்முடைய பலவீனத்தை மேற்கொள்ளும்படியாய் ஓவர் கம் செய்யும்படியா நான் பலனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க பிரியமானவர்களே. இங்கே பாருங்கள், தேவனுடைய ஒரு சிறப்பு என்றால் சில நேரத்தில் உடனே நமக்கு பதில் கொடுக்க மாட்டார். பவுல் ஜெபித்து அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. சிலதுக்கு நமக்கு பதில் வரவில்லை என்றாலும் அந்த சூழ்நிலை மேற்கொள்ள நமக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை கொடுப்பார். ஒரு உதாரணம் சொன்னால், இயேசு பிறந்த பொழுது ஆமென் மரியாவுடைய வயிற்றில் ஆமென் அவர் இயேசு
மரியா இயேசுவை பிரசவித்த போது ஆமேன் அவர்கள் மரியா இயேசு யோசேப்பும் அன்றைக்கு இருந்த ஏரோது ராஜா ஒரு கட்டளை கொண்டு வருகிறார், 2 வயசுக்குள்ள கீழே இருக்கிற பிள்ளைகளை கொண்டு போட வேண்டும் என்று. அப்போ அவர்கள் குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். ஆமேன். அவர்கள் புறப்பட்டு போக தேவதூதன் கட்டளை கொடுக்கிறான். இவர்கள் போக தீர்மானித்து அவர்கள் போகிறார்கள். ஏன் இவர்கள் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நான் ஒன்று கேட்கட்டா? ஆமேன். இவர்களை அங்கிருந்து புறப்பட்டு போகாதபடி தேவன் அந்த பிரச்சனை அங்கிருந்து மாற்றி இருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் இவர்கள் புறப்பட்டு அங்கு போகும்படியாக செய்கிறார். இதெல்லாம் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் தேவன் ஏற்கனவே தீர்மானித்து வைத்த திட்டங்கள். இவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள். இவர்கள் போன இடத்துல அவர்களுக்கான கேரை கொடுத்து, அவருக்கு ப்ரொடெக்ஷனை கொடுத்து, அவருக்கு பாதுகாப்பை கொடுத்து, அவருக்கு அங்கே தேவையான ப்ரொவிஷன்களை கொடுக்கிறார். சிலதை தேவன் மாற்ற மாட்டார், ஆனால் அந்த இடத்திலே தேவன் அதை மேற்கொள்ள கிருபையை கொடுப்பார். அதுதான் பலவீனத்திலே பலனாய் வருகிற கிருபை. ஆமேன். அப்பா ஏன் பிரச்சனை மாறலன்னு நாம் கேட்கலாம். அக்கினி சுவாலையில் இருந்த வாலிபடத்தில் நாம் கேட்கலாம். ஆமேன். இந்த அக்கினி சுவாலையை மாற்றி தந்திருக்கலாம். ஆனால் அக்கினி சுவாலையை மாற்றாமல் அக்கினி சுவாலையில் போடப்பட்ட இந்த வாலிபர் மத்தியில் அக்கினி அவர்களை வேகாதபடி தொடாதபடி அவரை மூடி மறைத்தது. அதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. மோசே சொன்னார், நான் விக்கனா இருக்கிறேன், என்னை கொண்டு இது முடியாது, நான் பார்வோன் இடத்துல போய் பேச என்னால் முடியாது, நான் எப்படி பேசுவேன் என்று கர்த்தரிடத்தில் மோசே கேட்கும்போது தேவன் சொல்கிறார், மோசேயோட சொல்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன், அதாவது என்னுடைய பெலன் உன்னோடு கூட வரும், அதாவது என்னுடைய கிருபை உன்னோடு கூட வரும் என்று சொல்கிறார். இந்த உபவாசத்தின் 6வது நாளில் சில விஷயத்தில் ஆமேன் உங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லையா? நீங்க புரிந்து கொள்ளுங்க, அங்க தேவனுடைய பெரிய அளவில்லாத கிருபை நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க, நம்மை ஆமேன் பெலனை கொடுக்க அவருடைய கிருபை இறங்கி வரும். ஆமேன். ஆமேன். இயேசு ஜெபித்தார், கூடுமானால் இந்த பான பாத்திரம் என்னிருந்து நீங்கட்டும் என்று. தேவன் அந்த பான பாத்திரத்தை நீக்கி போடவில்லை. ஆமேன். அவர் அனுப்பி வைத்த அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியான கிருபை இயேசுவின் மீது பரலோகத்தின் தேவன் கொடுத்தார். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள, உங்களுடைய பிள்ளையில பிரச்சனை மத்தியில் நீங்கள் கடந்து போகலாம், வேதனை மத்தியில் கடந்து போகலாம், போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் கடந்து போகலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். அதன் மத்தியில் இறங்கி வருகிற தேவனுடைய கிருபை இருக்கிறது. அதன் மத்தியில் இறங்கி வருகிற தேவனுடைய கிருபை இருக்கிறது. என்ன தெரியுமா? நம்முடைய பலவீனத்தில் நமக்கு பூர்ணமாக வருகிற தேவனுடைய பலன். ஒருவேளை படிக்க ஞானம் இல்லையா? உன்னுடைய படிப்பை நிறுத்திவிட வேண்டாம். ஆமேன். அந்த இடத்துல உனக்கு தேவையான கிருபை தருவார். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா? வேலையில் பயங்கர பிரச்சனைகள் வருகிறது, எனக்கு ஒரு வேலையில் மாற்றம் வர வேண்டும் என்று ஜபிக்கிறீங்களா? ஒருவேளை தேவன் வேலையை மாற்றி தரமாட்டார். அந்த இடத்துல அதை மேற்கொள்ளும்படியா தேவன் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை வியாதியில் கஷ்டப்படுகிற வழியால துடிக்கிறீங்களா? ஆமீன். இது எப்படியாவது மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்களா? ஒருவேளை தேவன் சொல்லுவார், ஆமீன், பவுலோடு சொன்னது போல, நோ, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று. ஆமீன். இந்த கிருபை என்று சொல்லுவது தேவனுடைய வல்லமை. அது நம்முடைய மத்தியில் கடந்து வரும். நம்முடைய பலனோ நம்முடைய திறமையினால அல்ல, தேவன் நம்ம மீது மனதிறங்கியதுனால, அவர் நம்முடைய டிவைன் எனேபிள் செய்வதனால, அதாவது பரலோகத்திலிருந்து நம்மை பலப்படுத்தி சக்தி கொடுக்க, நம்மை கொண்டு செய்ய முடியாத சில காரியங்களை நம்மை கொண்டு செய்து முடிக்க அதற்கான தேவனுடைய வல்லமையை நமக்கு கொடுத்து அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் பவுல் சொல்கிறார், அந்த பலவீனத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன், காரணம் என் பலவீனத்தில் அவருடைய வல்லமை இறங்கி வரும் என்று. நீங்கள் இந்த நாளில் என்னை கொண்டு இது முடியவில்லை, என்னை கொண்டு இதை செய்யவில்லை முடியவில்லை என்று சொல்லி ஏலியாவை போல சூரிய செடியின் கீழே இருக்கிறது போல இருக்கிறீங்களா? ஆமேன். பேதுருவை போல ராத்திரி எல்லாம் வலை போட்டு மீன் பிடிக்க முடியாமல் ஒன்றும் கிடைக்காமல் இருக்கிற அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? டோன்ட் வரி. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விஷயத்தின் மேல் தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது. நீங்கள் பலவீனராக இருக்கும்போது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீங்கள் பலவீனராக இருக்கும்போது, அப்பா என்னை கொண்டு இதை செய்ய முடியவில்லை, அப்பா இதை என்னை கொண்டு செய்ய முடியவில்லை என்று நீங்கள் சொல்லும் போது அங்கே தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது. அதனால பிள்ளைகளே, ஆமேன், தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கிருபை கேளுங்க. அப்பா எனக்கு உம்முடைய கிருபை போதும், அப்பா இந்த விஷயத்தில் எனக்கு உம்முடைய கிருபை தேவை அப்பா. அல்லேலூயா. ஆமென். இந்த மனுஷன், இந்த நபரை என்னிடத்திலிருந்து மாற்ற வேண்டும், இந்த பிரச்சனை என்னிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று ஜபிக்க கூடாது. அப்பா இதை மேற்கொள்ளும்படியா ஒரு கிருபை எனக்கு கொடுங்க என்று ஜபிங்க. அப்படி ஜபிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்க? உங்களுடைய பலவீனத்தில் அவங்களுடைய பலப்படுத்துகிற அவருடைய பலன் இறங்கி வரும். அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற தேவனுடைய கிருபை நம்ம மீது இறங்கி வரும். இந்த பகலில் அப்படி ஒரு கிருபை உங்கள் மீது தேவன்
மூடி மறைக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை பலவீனத்தின் மேல, வியாதியின் மேல, ஆமென், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்களா, உங்கள் மீது அவர் மூடுகிறார். தேவனுடைய கிருபை உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டீங்களா, சமாதானத்தோடு இருங்க. உங்களுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூர்வமாக இறங்கி வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதனால பலவீனன் என்று சொல்லாதீங்க. எனக்கு கிருபை இருக்கிறது என்று சொல்லுங்க. என் மீது தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது என்று சொல்லுங்க. எந்த விஷயத்திலும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உம்முடைய கிருபை போதும், அப்பா உம்முடைய கிருபை போதும், அப்பா அப்பா உம்முடைய கிருபை போதும், அப்பா அந்த பிரச்சனை மேற்கொள்ள. அப்ப நமக்கு தேவன் பரலோகத்திலிருந்து வல்லமையை கொடுப்பார், பரலோகத்திலிருந்து நமக்கு கிருபையை கொடுப்பார். ஆமென். நம்மை பலப்படுத்துவார். அந்த பரலோக பலத்தால் நம்மை பலப்படுத்துவார். சொல்லுவாங்க, ஓ என்னால் உபவாசிக்க முடியல என்று சொல்லுவீங்க. ஆமென். கேளுங்க, அப்ப எனக்கு கிருபை தாங்க, உபவாசிக்க கிருபை தாங்க என்று கேளுங்க. கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்து நம்மை நடத்துவார். இந்த வசனத்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். we are shining by the power of Holy Spirit. God bless you, God bless you, God bless you. உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாக இறங்கி வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னவர் உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலனை கொடுத்து நடத்துவார். ஆமென்.